இந்த ஒரு வாரமாகவே எல்லா இடத்துலையுங்க கேரளா சாரி சூப்பராக இருக்குது. ஷர்ட் இல்லை குர்தா செம்மையாக இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தா பூக்கோலம், இன்னொரு பக்கம் பார்த்தா ஓன சத்யா, செண்டமேளம், உரியடி, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குது, பாட்டு வேணுமா பாட்டு இருக்குன்னு செம்மையாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம்ல. அப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கிற இந்த ஓணம் ஃபெஸ்டிவலோட ஹீரோ கிட்ட இருந்து 4 முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி നമസ്കാരം, നിങ്ങൾ ഇപ്പോൾ കേൾക്കുന്നത് ദിസ് ലൈഫ് ടിക്കറ്റ് പോഡ്കാസ്റ്റ്. ഞാൻ നിങ്ങളുടെ വിബി. ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரியிலேருந்து ஆரம்பிப்போம். ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி ஒரு ராஜா இருந்தார். அசுர குலத்தில் பிறந்திருந்தாலும் அந்த ராஜாவோட ஆட்சி காலம்னு சொல்கிறது ஒரு கோல்டன் ஏரா, பொற்காலம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. His reign was filled with justice and happiness. ராஜா கூட வாழ்ந்த நாட்டு மக்கள் எல்லாருமே நஷ்டமில்லாத நன்மையோடையும் அந்த ராஜா மேலே ரொம்ப அளவு கடந்த அன்பும் மரியாதையோடையும் வாழ்ந்தாங்க. அப்படிப்பட்ட ராஜாவோட பேர் தான் மகாபலி. இவருக்கு மக்கள் கிட்ட நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சுங்க. அண்ட் ஹி வாஸ் சோ பவர்ஃபுல். எந்த அளவுக்குனா, ஒரு டைம்ல ஹி ரூல் தி 3 worlds, தி ஹெவன்ஸ், தி எர்த் அண்ட் தி அண்டர் வேர்ல்ட். ஸோ இவரோட இன்ஃப்ளூயன்ஸை கட்டுப்படுத்த விஷ்ணு பகவான் வாமன உருவம் எடுத்து, அதாவது டுவார்ஃப் உருவம் எடுத்து ராஜா கிட்ட போய் எனக்கு 3 அடி நிலம் கொடுங்க அப்படின்னு கேட்டாராம். மகாபலி ராஜா ஆல்ரெடி ரொம்ப ஜெனரஸான கிங். வந்திருக்கிறது விஷ்ணு பகவான்னு தெரிஞ்சும் சரி 3 அடி நிலம் தானே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே சின்னதா வாமன உருவத்துல இருந்த விஷ்ணு பகவான் ஸ்டார்டட் டு எக்ஸ்பேண்ட். பெரிய உருவம் எடுத்து 3 அடியில என்டையர் யூனிவர்ஸையே கவர் பண்ணி மகாபலி ராஜாவை அண்டர் வேர்ல்ட், அதாவது பாதாள லோகத்துக்கு அனுப்பிட்டாரு. ஆனாலும் மகாபலி ராஜாவோட நல்ல வேல்யூஸ், பிஹேவியர், நாட்டு மக்கள் மேலே அவருக்கு இருந்த அந்த லவ், அதை பார்த்து விஷ்ணு பகவான் வாஸ் மூவ்ட். ஸோ ஒரு வருஷத்துலையும் ஒரு முறை மகாபலி ராஜா தன் நாட்டு மக்களை பார்க்க பூமிக்கு வரலாம் அப்படின்னு வரம் கொடுத்தார். யூஸ்வலாக நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்கன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம கொஞ்சம் நீட்டாக ரெடி ஆகிப்போம், வீடெல்லாம் நீட் பண்ணி வச்சுப்போம், கெஸ்ட்டை வெல்கம் பண்ணி நல்ல ஃபுட்டெல்லாம் கொடுத்து விருந்தோம்பல்ன்ற விஷயம் நடக்கும். இதே வர்றது நம்மளோட ராஜா, நாட்டு மக்கள் மேல ரொம்ப அன்பு கொண்ட மகாபலி ராஜா. அவரை வரவேற்கும் நாள் தான் இந்த திருவோண பண்டிகையா கொண்டாடுறோம். ஊர் மக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி பூக்கோலம் போட்டு செண்ட மேலதாளத்தோட விதவிதமா சாப்பாடு செஞ்சு நம்மளும் சூப்பரா ட்ரெஸ் அப் பண்ணி ராஜாவை வெல்கம் பண்றோம். அவர் தான் இன்னைக்கான ஹீரோ. இந்த ஹீரோ மகாபலி கிட்ட இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, 1. வேல்யூ ஆஃப் பெனோவலன்ஸ் அண்ட் கம்பேஷன். முன்னாடி சொன்ன மாதிரி மகாபலி ராஜா ரொம்ப ஜெனரஸ், மக்களுக்காக நிறைய நல்லது பண்ணுவார். அவரோட லீடர்ஷிப் மக்களுக்காக ஒரு பாசிட்டிவான என்வாயன்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறது தான். நம்ம எவ்வளோ பெரிய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாலும் டீம் லீடர் சரி இல்லாட்டி நம்மளோட நிலைமையை அவர் புரிஞ்சு காட்டி நமக்கு சப்போர்ட் பண்ணாமல் கம்பேஷனேட்டாக இல்லாமல் இருந்தால் வேலைக்கு போகிறதையே வெறுத்துருவோம். அப்போது ஒரு நல்ல டீம் லீடர் எப்படி இருக்கணும்? தன் டீம் மெம்பர்ஸோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. தவறு செஞ்சா என்ன தப்பாச்சு, என்ன நடந்துச்சு, நீங்கள் ஓகேவா இருக்கீங்களான்னு புரிஞ்சுக்க ஸ்டெப் எடுப்பாங்க. எப்படி இனிமே இந்த தவறு வராமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு கற்றுக் கொடுப்பாங்க. they'll be generous to teach you and support you. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வித் ஜெனராசிட்டி அண்ட் எம்பத்தியை தான் நம்ம மகாபலி கிட்ட இருந்து கற்றுக்கலாம். அது நமக்கு சோஷியல் கனெக்ஷன்ஸையும் பர்சனல் ஃபுல்ஃபில்மெண்ட்டையும் தரும். 2. பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் ரோல் ஆஃப் லெகசி. மகாபலி ராஜாவோட இந்த ஆனுவல் விசிட் இருக்கு இல்லையா, அதன் மூலமாக அவரோட லெகசி தொடர்ந்துட்டே இருக்குன்னே சொல்லலாங்க. இது மக்களுக்காக அவர் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கார், அவரோட அந்த லீடர்ஷிப், பாசிட்டிவான ஆக்ஷன்ஸோட லாங் லாஸ்டிங் இம்பேக்டை குறிக்குது. எதுக்காக இண்டிபெண்டன்ஸ் டே ஒரு வருஷமும் கொண்டாடுறோம்? பல மாதங்களும் வருஷங்களும் நம்ம நாட்டோட சுதந்திரத்துக்காக போராடின மக்கள், அவங்களோட தாட்ஸ், எஃபர்ட், அதோட இம்பேக்ட், அவங்க அன்னைக்கு விதைச்ச விதையில வந்த ஃப்ரூட்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அவங்கள பற்றி இன்னும் பேசிகிட்டு இருக்கோம். அந்த எஃபர்ட்ஸை பாராட்டும் விதமாக, அவங்களுக்கு நம்மளோட மரியாதையும் நன்றியும் சொல்லும் விதமாக இண்டிபெண்டன்ஸ் டே இருக்குது. திஸ் இஸ் ஹவ் தேர் லெகசி கண்டினியூஸ். இப்போது நம்மளோட லெகசி அதை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னங்க நீங்கள் இப்போவே யாரும் என்னை ஞாபகம் வச்சுக்க மாட்டேறாங்க, நான் இறந்ததுக்கப்புறம் யார் என்னை பற்றி ஞாபகம் வச்சுப்பா அப்படின்னு கேட்டால், இல்லைங்க, கண்டிப்பாக ஞாபகம் வச்சுப்பாங்க. உங்களோட லெகசி சொசைட்டியில், ஏன் உங்கள் ஃபேமிலிலேயே நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு சின்ன பாசிட்டிவ் எஃபர்ட்லேருந்து தொடங்குதுங்க. எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். சைல்ட்ஹுட்டில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சில விஷயங்கள்னால நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக, லோ கான்ஃபிடென்ட் பர்சனாக இருக்கீங்க. இனிமேல் அப்படி இருக்க மாட்டேன், நான் ஹீல் ஆகிறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறேன். யாராவது என்னை புள்ளி பண்ணால், தவறாக பேசினா ஓடி ஒழியாமல், அவங்களோட கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாகாமல் ஐ எம் கோயிங் டு ஸ்டாண்ட் ஃபார் மை செல்ஃப்னு நீங்கள் நின்னீங்கன்னா, நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களை மாதிரி அஃபெக்ட் ஆகியிருக்கும் ஆட்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். உங்களோட சுற்றம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அப்புறம் வர ஜென்ரேஷனையும் புல்லியிங் இஸ் ராங்னு தெரிய வைக்க போகிறீங்க.
அதன் மூலமாக அவங்களும் புல்லி பண்ண மாட்டாங்க. they'll be confident to speak for themselves and for others. இப்படி தான் உங்களோட ஒரு சின்ன செயல், ஒரு சின்ன தாட் அந்த பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் உங்கள் லெகசியை உருவாக்கும். 3. சிம்பாலிசம் ஆஃப் ஹோப் அண்ட் ரெனியூவல். ஓண பண்டிகை நமக்கு ரொம்ப இஷ்டப்பட்ட மகாபலி ராஜா திரும்ப வரார், அவரை வரவேற்க போறோம் அப்படின்ற சந்தோஷத்தை குறிக்குது. ராஜா எப்படி திரும்ப வராரோ அதே மாதிரி நமக்கு திரும்ப வாய்ப்புகள் இருக்கு. ஒரு தடவை ஃபெயிலியரை பார்த்துட்டா அதோட வாழ்க்கை முடியாது. யூ கேன் லேர்ன் அண்ட் ரீஸ்டார்ட் என்ற நம்பிக்கையை கொடுக்கும் விதமா ஒரு வருஷமும் திரும்ப மகாபலி ராஜாவோட வருகை குறிப்பிடுது. இது புது தொடக்கத்தையும் பொட்டன்ஷியல் பாசிட்டிவ் சேஞ்சஸையும் நம்ம வெல்கம் பண்ற மாதிரிங்க. வெல்கம் பண்ணா என்னாகும்? மாற்றங்களை பார்த்து பயப்பட மாட்டோம். அது நம்மளை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு சான்ஸா பார்க்க ஆரம்பிப்போங்க. 4. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி அண்ட் கனெக்ஷன். பண்டிகைகள்னாலே நம்ம சுற்றமும் நட்பும் ஒன்னா கூடி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட நம்ம ரிலேஷன்ஷிப் பாண்ட்ஸை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி ஸ்ட்ராங்கராக இருக்கும். ஓண திருநாளும் இதே தான் குறிப்பிடுது. வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, பக்கத்து வீட்டுக்காரங்க, எய்த்து வீட்டுக்காரங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு நல்ல விருந்தோம்பல் செஞ்சு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி கொண்டாடும் நேரம் நீ தனியா இல்லை. உன்ன மாதிரியே கம்பேஷனேட்டா பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸோட நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட லைஃப்ல மாற்றங்கள் வரும். அதை அக்செப்ட் பண்ணி ஒருத்தர் சப்போர்ட் பண்ணும் கனெக்ஷனை எதிர்பார்க்கும் ஆட்கள் உன் பக்கத்திலே இருக்காங்க. ஸோ யூ ஆர் நாட் அலோன்னு ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுது. இப்படி தான் ஓண பண்டிகையும் மகாபலி ராஜாவோட கதையும் நமக்கு சில ரிச்சான சைக்கலாஜிக்கல் லெசன்ஸை சொல்லுது. கம்பேஷன், லெகசி, அக்செப்டன்ஸ் அண்ட் ரெனியூவல், கம்யூனிட்டி அண்ட் அதோட கனெக்ஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லுது. இன்னைக்கான ஸ்பெஷல் எபிசோட கேட்குற நீங்கள் எல்லாரும் நல்ல வைப்ரண்ட்டாக ஓணமை செலிப்ரேட் பண்ணி செம்மையாக ஓண சத்யா சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட அடிச்சு பொலிக்கும். ஒன்ஸ் அகெயின் நீங்கள் எல்லாருக்கும் என் ஹிருதயம் நிறைஞ்ச திருவோண ஆசம்சைகள். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.